உலக அளவுல மனித உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிற நோய்கள்ல புற்றுநோய் முதன்மையானதா இருக்கு. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்துறது ரொம்ப எளிதுன்னு சொல்றாங்க. ஆனா தற்போதைய மருத்துவ முறைகள்ல ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டுபிடிக்கிறது ஒரு சவாலான விஷயமாவே இருந்துட்டு வருது. இந்த நிலைய முற்றிலுமா மாத்தி மருத்துவ உலகத்துல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துற நோக்கோட சீன விஞ்ஞானிகள் இப்போ ஒரு புதிய அதிநவீன கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நானோ தொழில்நுட்பத்தை ஒண்ணா இணைச்சு இந்த புதிய முறை உருவாக்கப்பட்டிருக்கு. சீனாவோட ஹாங்ஷோவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வெஸ்ட்லேக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த ஆராய்ச்சியை நடத்தியிருக்காங்க. இவங்களோட புதிய கண்டுபிடிப்பின்படி மனித உடல்ல இருந்து பெறப்படுற ஒரே ஒரு சொட்டு காய்ந்த ரத்தத்தை ஆய்வு செய்யறதன் மூலமாவே புற்றுநோய் பாதிப்பை துல்லியமா கண்டறிய முடியுமா. குறிப்பா மனிதர்களை அதிகம் பாதிக்கக்கூடிய குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் கணைய புற்றுநோய் ஆகியவற்றை இதன் மூலமா மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுல தற்போதைய வழக்கமான மருத்துவ பரிசோதனை முறைகளை விட இந்த ஏஐ மற்றும் நானோ தொழில்நுட்ப கருவி சுமார் 10,000 மடங்கு அதிக துல்லியத்தன்மையோடு செயல்படக்கூடியதுன்னு ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆரம்ப நிலை நுரையீரல் புற்றுநோய் கண்டறியறதுல இந்த கருவி மிக சிறந்த முடிவுகளை கொடுத்திருக்கா. புற்றுநோய் பரிசோதனைக்கான செலவையும் நேரத்தையும் பெருமளவு குறைக்கக்கூடிய இந்த கருவியை மிக விரைவில் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான தீவிர நடவடிக்கைகள்ல சீன அரசு இப்போ ஈடுபட்டுட்டு வருது.